Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல மொறுமொறுன்னு பாசி பருப்பு வடை. பாசி பருப்பு மசாலா வடை. இந்த மசாலா வடை வந்து எப்பயும் இந்த டீ கடைகளில் கிடைக்கிற வடை மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு. மோஸ்ட்லி மசாலா வடை வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்காக இருக்கும். யூஸ்வலி நம்ம வந்து கடலைப்பருப்பு யூஸ் பண்ணி மசாலா வடை பண்ணுவோம். பட் இன்றைக்கி வந்து நான் பாசி பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுறேன். இது நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த வடை. ஆக்சுவலி பாசி பருப்பு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்ல ஒரு ப்ரோட்டீன் இருக்கிற பருப்பு. அது கொஞ்சம் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வடை செய்கிறோம். கொஞ்சம் ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து செஞ்சால் நல்லாவே மேலே மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பராக வடை செஞ்சிடலாம் அழகாக. இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக மேலே வந்து மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ நல்ல ஹெல்தி டேஸ்டி மொறுமொறு பாசிப்பருப்பு வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கிற ஒரு 200 கிராம் பாசிப்பருப்பு ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சாச்சு. ஸோ பாசிப்பருப்பு ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. கண்டிப்பாக சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ நல்லா வடிச்செடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ பருப்பு நல்லா வடித்தாச்சு. இப்போ இதோட ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். காரம் வந்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் மிளகா. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே துருவின மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாதி அளவுக்கு அரைப்பட்டுருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வடைக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சுத்தமாக தண்ணி விடாமல் அரைக்கிறோம். சப்போஸ் மிக்ஸி ஜார் வந்து தண்ணி இல்லாமல் ஓட்ட சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி விட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்க்கும்போது நல்லா அரைப்பட்டுரும். அதே சமயம் வடையும் நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நல்லா இப்படி முக்கால் பதத்துக்கு அரைச்சாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் அதே சமயம் கெட்டியாகவும் அரைச்சிக்கணும். இப்போ மாவு பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டும் இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் பருப்பருன்னு இப்படி வடை எடுத்து போடுற கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சாச்சு. இப்போ அதில் சேர்த்துக்க நல்லா ஃபைனாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். வடை இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சேர்க்கும்போது. ஸோ எல்லாம் வந்து கலந்தாச்சு. இப்போ வடை மாவு ரெடி. இங்கே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு ஸோ வடை பொரிக்கிறதுக்கு எண்ணெயும் ரெடியாக சூடாக இருக்குது. வடை வந்து இப்படி உருட்டியும் போடலாம், தட்டியும் போடலாம். நம்ம வந்து கையை ஈரம் பண்ணிக்கிட்டு தண்ணியில் தொட்டு ஈரம் பண்ணிக்கிட்டு இப்படி உருட்டி போட்டுடலாம். கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா எல்லா சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா அதை பொரிய விட்டு அதுக்கப்புறமா எடுப்போம். ஸோ வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம வந்து எண்ணெய் வடித்து வெளியே எடுத்துடலாம். வாவ், சூப்பராக நல்ல மொறு பாசிப்பருப்பு வடை, நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான வடை சும்மா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ சூப்பரான பாசிப்பருப்பு மசால் வடை எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.